புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி எந்த தொகுதியில் போட்டியிடுவார், அவருக்காக யார் தங்களது தொகுதியை விட்டுக் கொடுப்பார்கள், அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். புதுச்சேரியில் புதிய அரசு பதவியேற்ற பின்னரும் அங்கு இன்னும் சலசலப்பு ஓயவில்லை. காரணம், முதலமைச்சர் நாராயணசாமி எம்எல்ஏவாக எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் பதவிக்கு மும்முனை போட்டி ஏற்பட்ட போது மேலிடத்தை சந்தித்து அந்த பதவியை தன்வசமாக்கினார் நாராயணசாமி. இதனையடுத்து புதுச்சேரி முதலமைச்சராக கடந்த 6ஆம் தேதி நாராயணசாமி பதவியேற்றார். முதலமைச்சராக பதவியேற்றாலும் எம்எல்ஏவாக வேண்டும் என்பது கட்டாயம். இதில்தான் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காரணம், முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட யார் தங்களது தொகுதியை விட்டுக் கொடுப்பார்கள்? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 15 இடங்களிலும் திமுக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. எனவே திமுக தொகுதியை விட்டுக் கொடுக்கும் வாய்ப்பு மிக மிக குறைவு. காங்கிரசிடம் உள்ள 15 சட்டமன்ற தொகுதிகளில் 5 பேர் அமைச்சர்களாக உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் சபாநாயகராக பதவியேற்க உள்ளார். மீதமுள்ள 9 தொகுதிகளில் 2 தனி தொகுதி. ஆதலால் நாராயணசாமி போட்டியிட முடியாது. தமக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை என்ற அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுதியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என வெளிப்படையாக அறிவித்துவிட்டார். இது தவிர மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தொகுதியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என வாட்ஸ்அப் ஆடியோவை வெளியிட, நாராயணசாமியின் ஆதரவாளரான அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெயமூர்த்தியும் தமது தொகுதியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை RKR அனந்தராமன் ஆகிய நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே கைச்சின்னத்திலே வாக்களித்து என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக வெற்றி பெற செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடனோடு பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தேர்தலில் வெற்றி பெற முடியாத சில புல்லூரிகள் நம்முடைய சட்டமன்ற தொகுதியை நான் விட்டுக் கொடுத்து விடுவேன் என்று விஷ பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். வதந்தியை பரப்பக்கூடிய அந்த மாதிரியான புல்லூரிகளை நம்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய தொகுதியை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீதமுள்ள 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்றத்திற்கு புதியவர்கள் என்பதால் தங்களது தொகுதியை விட்டுக் கொடுப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முதலமைச்சர் நாராயணசாமிக்கு சொந்த கட்சிக்குள் இத்தனை இடர்பாடுகள் என்றால், நாராயணசாமி போட்டியிடும் தொகுதியில் அவரை வீழ்த்த அதிமுகவுடன் கைகோர்க்க வியூகம் வகுத்து வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்தனையையும் தாண்டி எம்எல்ஏவாக வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை நாராயணசாமி தக்க வைத்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.